ஆக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விடும். அண்ணா திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருமோ அப்பொழுது சட்டத்தின் ஆட்சி தமிழகத்திலே நடைபெறும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் தான் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, எல்லா இடத்திலையும் தங்குதல் இல்லாம போதைப் பொருள் கிடைக்குது. அவ்வளவு மோசமான ஆட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த போதை நடமாட்டத்தின் காரணமாக மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையே ஒரு சூனியமாகி விடுகிறது.